நீதிமன்ற கிளை இதுக்கு வார்னிங் கொடுத்திருக்குது, எச்சரிக்கை கொடுத்திருக்குது. உறுப்பை திருடுவது குற்றம். ஒரு மனிதனுக்கு உறுப்பு முக்கியம், அதை கூட இந்த அரசுல விட்டு வைக்கல. ஆக தவறு நடந்த மருத்துவமனை மீது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சட்டத்தை முன் சமம், அதை இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இன்னைக்கு நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க, உறுப்பையும் திருடுற அரசாங்கம் ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏன்னா நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இந்த 2 நாளைக்கு வந்து பேப்பர்ல வந்திருக்குது. அந்த அம்மா கிட்னி கொடுப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க, கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. வறுமையின் காரணமா கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. இது எவ்வளவு கொடுமை! வறுமை என்பது ஒரு மனிதனுக்கு மிக கொடுமையானது. அந்த கொடுமையை பயன்படுத்தி இப்படிப்பட்ட பணக்காரர்கள், இப்படிப்பட்ட பதவியில வைக்கின்றவர்கள் ஏழைகளை வயிற்றை அடித்து ஏழைகளுடைய உறுப்புகளை முறைகேடாக எடுப்பது குற்றம். நீங்கள் நடவடிக்கையை எடுக்கப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு இதற்கு முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த தவறு நடந்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிருபர் கேட்கிறாங்க, இது நடந்தது திமுக ஆட்சியில், கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம். அவர் பேசுறார், நான் வந்து கிட்னி திருடுறதா இருந்தா அவர் சொன்னது ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்களின் கிட்னியை கலெக்டர் வேணுமா? இதுக்காக ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனீங்க, கிட்னியை புடுங்கிறதுக்காக ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனீங்க. எவ்வளவு நக்கலா பேசுறாரு! ஒரு மனிதாபிமான அற்ற ஒரு செயல். அது எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கலாம், எவ்வளவு பெரிய பணக்காரா இருக்கலாம், ஆனா மக்களை மதிக்க வேண்டும். மக்களுடைய கிட்னி தான் கிடைச்சதா? எந்த அளவுக்கு ஏளனமாக மக்களை பார்க்கிறார், எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசுகிறார். இவரெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினா என்று சொல்லுவதற்கு வெட்கக்கேடு. மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய பணக்காரன் தான் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் சரி, மக்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் இதற்காகவா உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க? கிட்னி கல்றதுக்காக ஓட்டு போட்டு உன்னை எம்எல்ஏ ஆக்குனாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு வந்தோம். இன்றைய அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசினுடைய எதிர்ப்பிலேயே இருக்குது. அதனாலதான் நிறைய திட்டங்களை நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு சுகாதார அமைச்சர் இருக்கிறார், அவர் மாரத்தான் ஓட்டம் போடுறார், ஓடுறதுக்கு கரெக்டானவர் தான். ஆனா நிர்வாகத்தில் அவர் பின்னடைவு. நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான நிர்வாகம் இன்னைக்கு மருத்துவத்துறையில் பார்க்கப்படுகிறது. சிந்திச்சு பாருங்க. ஆக ஓடுவதற்கு தகுதியானவர், ஆனால் நிர்வாகத்தை பார்ப்பதிலே அவர் ஒரு மோசமான நிலையிலே இருக்கின்ற என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, கால்நடை செல்வங்கள் இன்னைக்கு விவசாயினா கால்நடை வளர்ப்பாங்க, அது ஒரு உபதொழில். ஆக கால்நடை வளர்ப்பு என்பது விவசாயிகளுடைய அடிப்படை தொழில் ஒன்று. விவசாயி தொழிலாளி கால்நடை வளர்ப்பு. இந்த கால்நடை வளர்ப்பு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த கால்நடை மூலமாக இரட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் அமெரிக்கா வெளிநாடு சென்ற பொழுது பஃபலோ பால் பண்ணைக்கு சென்றேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அதே போல நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு இப்படிப்பட்ட கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுத்து நம்முடைய சீதோசன நிலைக்கு தக்கவாறு அந்த பசுக்கள் அதை உருவாக்கி தருகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக கால்நடை பூங்கா, பிரமாதமான கால்நடை பூங்கா 1000 கோடியில் நம்முடைய தலைவாசல் பகுதியில் ஏற்படுத்தி கொடுத்தோம். அதை இன்னும் திறக்காம மூடி வச்சுட்டு இருக்காங்க. இதை திறந்துட்டாங்க. நான் பல முறை சட்டமன்றத்தை பேசி திறந்துட்டாங்க. இன்னும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தை திறக்கல. இந்த திட்டம் மட்டும் நடைமுறைக்கு வந்து விட்டால், இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கலப்பின பசுக்கள் நம்ம விவசாயி கொடுக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் ஒரு பசு கொடுக்கும். இது நல்ல திட்டம் தானே? அந்த திட்டத்தை இன்னும் இந்த அரசாங்கம் செயல்படுத்தல. அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்தை முடக்கிய அரசு விடியா திமுக அரசு.